சார் இபிஎஸ்க்காக ஓபிஎஸ்ஐ சந்திக்காமல் தவிர்க்கிறாங்களா பிஜேபி? இல்ல ஓபிஎஸ் இல்ல இதுக்கு மேல இவரை வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்ட முடியாது, இனி தேராது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா? அந்த முடிவுக்கு தான். இபிஎஸ்க்காக எல்லாம் பிஜேபி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குன்னா கூப்பிட்டுக்குவாங்க. இல்ல சார், இபிஎஸ் கோச்சு பாருன்னு கூட இத இவர் சொல்றாரு. யார் சொல்றாரு? அவரு நீ சந்திக்க விடாம தடுத்துட்டாரு. அப்ப கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு மனசு வரல. அதுவும் வரல. என்னை நான் இவ்வளவு கேட்டா அவங்க என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கொஞ்சமாவது ஒரு மான ரோஷம் கோவம் வரணுமா இல்லையா சார்? மனுஷனுக்கு வரணுமா இல்லையா? எவ்வளவுதான் நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. 2 முறை அமித்ஷா வந்தாரு, அப்பயும் நீங்க கெஞ்சினீங்க, பார்க்க முடியல. அதே மாதிரி மோடியும் வர்றாரு. சரி வாயா, அந்த வரிசையில் நின்று எனக்கு பூங்குத்து கொடுத்துட்டு போனா கூட நீ சந்தோஷமா போக தயாரான ஆளுதான். அத கூட உங்களுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறான்னா நீங்க உங்களுக்கு ரோஷம் வரணுமா இல்லையா? ரோஷம் இல்லாதவங்க அரசியல்லையா இருக்கீங்க. அப்ப அவருக்கான தேவை என்ன? இவர் அரசியல் இருக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கணும். அது என்னன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. அவர் கூட இருந்தவங்க யாருமே இன்னைக்கு பெரும்பாலும் இல்ல, ஒரு சிலர் தான் இருக்காங்க. இப்பவுமே இந்த உரிமை மீட்பு குழு, ஒருங்கிணைப்பு குழு, எல்லாரும் ஒன்னா சேரணும்னு ஒரு அணி திரட்டும் குழு அப்படின்னு நிறைய அணிகள் உருவாயிட்டு இருக்குது. இதுல ஓபிஎஸ் உடைய ரோல் தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மோடியும் சந்திக்கல, அமித்ஷாவும் சந்திக்கல. இப்போ விஜய் பக்கம் போலாம் அப்படின்னு அவருடைய ஆலோசகர் பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு. அது இந்த 3 எழுத்து கட்சி தாங்க ஜெயிக்க போது, ஏடிஎம்கே எங்களை சேர்க்கலாம் அப்படின்றாரு. அவர் 3 எழுத்து கட்சின்னு தாவேக்காதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறவங்க சொல்லிட்டாங்க, டிக்ளேர் பண்றாங்க சார். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது அரசியல் ரொம்ப சோட்டா விஜய் இல்லையா? இப்பதான் வந்திருக்கிறார், தவழ்ற குழந்தை. அவரை நம்பி நீங்க அவர்கிட்ட போகணும்னு நீங்க அவர் தான் சரணாகதி ஆலோசகர் சொல்றாரு, இன்னும் ஓபிஎஸ் சொல்லல. அவர் ஆலோசகர் அப்படி சொல்ற அளவுக்கு இவர் இருக்கிறனால தானே சொல்றாரு. இவர் ரேஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தானே சொல்றாரு. யோ அங்கேயாவது போய் கொஞ்சம் ஏதாவது பொழைச்சிக்கோயா அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்ல ஐடியாவா பண்டுட்டி ராமச்சந்திரன் கொடுக்குற ஐடியா? அங்க போனாலும் ஏன்னா அவர் பாஜகவை கொள்கை எதிரின்றார், திமுகவை அரசியல் எதிரின்றார். இவங்க 2 பேரும் கடுமையா எதிர்க்கணும், பேசணும், திட்டி பேசணும். அதுதான் அவங்களுடைய அரசியலுக்கு உங்களை சேர்த்துக்கிறதுக்கான அணுகுமுறை. இல்ல நான் மோடியை பேச மாட்டேன், அமித்ஷாஜியை பேச மாட்டேன் அப்படின்னா விஜய் உங்களை எப்படி சேர்த்துக்குவாரு? எங்க தாவேகா கொள்கையில எங்களோட மேடை நீங்க ஷேர் பண்ணும்போது எங்க நாங்க யார் எதிரின்னு சொல்றோமோ அதுக்கு நீங்க உடன்பட்டாதான் நீங்க வர முடியும். குறைந்தபட்ச ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு தகுதியானவரான்னு யோசிச்சு பாருங்க. அங்கேயும் அதை அகாமடேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படியே பாவம் பரிதாபம் பார்த்தாலும் ஒரு 4-5 சீட்டு வேணா வாங்க, உங்களுக்கு உங்க பையனுக்கு இன்னும் 2 ஆதரவாளர்களுக்கு ஒரு 4 சீட்டு வேணா தரலாம். இல்ல அப்படின்னு லெவலுக்கு வேணா அவர் கொடுக்கலாமே தவிர வேற என்ன கொடுக்கறதுக்கு